Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில்லி இட்லி பண்ண போறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்களா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம வீட்டில் ரெகுலராக சாப்பிட்ற இட்லியை வச்சு நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அதை சில்லி இட்லியாக மாற்றி செஞ்சு சாப்பிட போகிறோம். சில்லி இட்லி செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற ரெகுலரான இட்லியை 4 எடுத்து இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ண போகிறேன். எல்லா இட்லியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சால்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பேட்டர் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எல்லா இட்லியும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப கிறிஸ்பியாக ஆகக்கூடாது. இட்லிலாம் ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். 3 பூண்டு பல்லை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கூடவே சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு ஆனியனும் ஒரு கொடைமிளகாவும் இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ண போகிறேன். வெங்காயம் கொடைமிளகாய் கொஞ்சம் வதங்கிருக்கு. கூடவே 1/2 டீஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் ஷேஸ்வான் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், கூடவே கொஞ்சம் சால்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுக்க போகிறேன்.
சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூயா சமைக்க அல்வா சாப்பிடுங்க. தேங்க்யூ.